தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 2/3/2026 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதமான நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 105:37. அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, அவர் இஸ்ரவேலரை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படச் செய்தார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், நம்மையும் நம் சந்ததிகளையும் மிகுந்த பொன்னும் பொருளும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து ஆசீர்வதிக்கப் போகின்றேன் என்று அவர் உறுதியாக வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களை, இந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் மக்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி அழைத்து கொண்டு போகும் பொழுது இஸ்ரேல் மக்களிடம் இந்த வாக்குத்தத்தை கொடுக்கின்றார். ஏனென்றால் நீங்கள் இவ்வளவு நாளும் வேலை செய்த அந்த இடத்திலிருந்து வெறுமையாய் திரும்பி வராமல் அவர்களுடைய பொன்னையும் வெள்ளியையும் நீங்கள் பற்றித்து கொண்டு அவர்களே உங்களுக்கு தந்து உங்களை அனுப்புவார்கள் என்று கூறுவார். அதே போன்று அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வந்தார்கள். பிரியமானவர்களை, இன்றும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நாம் இத்தகைய நாட்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த எகிப்தினுடைய பாவங்களை விட்டு நாமும் வெளியே வந்து பரிசுத்தமாக இந்த 2 நாட்களில் கிருபை நாட்களில் மனம் மாறி வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் மிகுந்த பொன்னோடும் பொருளோடும் அனைத்து ஆசீர்வாதங்களோடும் நம்மை உலகத்தில் வாழச் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாமும் பரிசுத்தமாக வாழ்வோம். எகிப்தினுடைய பாவங்களான விக்கிர வழிபாடுகள் மற்றும் கர்த்தருக்கு பிரியமற்ற அனைத்து காரியங்களையும் யோசித்து அதை விட்டு பரிசுத்தமாக வாழ்வோம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நாங்களும் அந்த எகிப்தினுடைய அருவருப்புகளை விட்டு உமக்கு பிரியமற்ற பாவங்களை எல்லாம் எங்களை விட்டு அகற்றி பரிசுத்தவான்களாக மாறும் பொழுது எங்களையும் மிகுந்த வெள்ளியோடும் பொருளோடும் அனைத்து ஆசைகளும் அந்தஸ்துகளும் தந்து ஆசீர்வதிப்பேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்களும் இன்றிலிருந்து உமக்கு பிரியமற்ற காரியங்களை இந்த கிருபை நாட்களில் அகற்றி பரிசுத்தமாவோம் என்று வாக்கு கொடுக்கின்றோம். அதன்படி எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிங்க. வாக்குத்தத்தை நிறைவேற்றிக் கொடுங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.